பிசினஸ் செய்யணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான எண்களை நம்மளை சுத்தி வச்சுக்கும் போது அவங்கள சுத்தி வச்சுக்கும் போது அந்த பிசினஸ் அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகும் சார்? ஒவ்வொரு எண்காரர்களும் ஒவ்வொரு துறைக்கு இஷ்டப்பட்டு செய்கிறது, கஷ்டப்பட்டு செய்கிறது, இஷ்டப்பட்டு செய்கிறது மாதிரி ஒன்றாம் நம்பர்காரங்களுக்கு இஷ்டமாகவே எது வரும்னா அரசியல் துறை, அதிகார பதவிகளை ஈர்க்கிறது. அவங்களுக்கு வியாபாரங்கிறது வெற்றி அடையாது. மற்றபடி உத்தியோகத்துறை மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். இயற்கை தொழில் செய்வாங்க, இயற்கை வைத்தியத்தை பண்ணுவாங்க, இயற்கை வைத்திய தொழில் தான் அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒன்றாம் நம்பரை அவங்க கைக்குள்ளே வச்சுக்கலாம், ஒன்றாம் நம்பரை பக்கத்திலேயே வச்சுக்கலாம். ஒன்றாம் நம்பரில் சிறப்பான எண்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 46ங்கிறது ரொம்ப சிறப்பான எண். அந்த வரிசையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 46. ஸோ 46 நம்பரை நீங்கள் பக்கத்திலேயே வச்சுக்கலாம், அதை எழுதி வச்சுக்கலாம். 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அவங்க மேட் ஃபார் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2ஆம் நம்பர் சந்திரனுடைய ஆதிக்கம் நீரை குறிக்கக்கூடியது. ஸோ நீர் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் விவசாயத்துறை, அதே மாதிரி பால்வளத்துறை, அதே மாதிரி டையிங் சம்மந்தப்பட்டது, இது எல்லாம் நீர் சம்மந்தப்பட்டது எல்லாத்தையுமே இவங்க தாராளமாக கை கொள்ளலாம். திரவமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இவங்க கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். ஸோ மனோரீதியான கிரியேட்டிவிட்டியும் உங்களுக்கு என்ன சந்திரனுடைய ஆதிக்கம் எப்பயும் மனோரீதியான கிரியேட்டிவிட்டியில் ரொம்ப கிங்காக இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் வீண் பயம் சந்தேகம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு தெய்வ நம்பிக்கை ஏதாவது சார்ந்து தான் இருக்கணும். இவங்களுக்கு சுய ஒளி கிடையாது. சந்திரனுக்கு சுய ஒளி இல்லை, சூரியனுடைய ஒளியை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இவங்களுக்குன்னு ஒரு சுயமான ஒளி இல்லாத காரணத்தினால ஏதாவது ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் அல்லது தெய்வ நம்பிக்கையில் தான் இவங்க நம்புறோன்னா இருந்தாங்கன்னா தான் மற்ற விஷயங்களையும் உங்களுக்கு எல்லா அனுகிரகமும் கிடைக்கும்.